நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறார். மிக மிக சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அதைவிட மிக சிறப்பு. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குரு பார்வை கோடி நன்மை. குரு 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்பு. 12இல் ராகு பகவான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைவாய்ப்பு திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழலை தரக்கூடிய நிலை இருக்கிறது. சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. ரொம்ப சிறப்புங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலம். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பிள்ளைகள் மூலமாக கணவன் அல்லது மனைவியினுடைய வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்கள் மூலம் வருமானம், எப்படி மற்றபடி இது மாதிரி பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் வர்றது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பலதரப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்தில் குரு பகவான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய வருமானம் வரும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி மட்டுமில்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், நினைக்கிறதெல்லாம் பேசுவீங்க. அது கண்டிப்பாக பலிதமாகும். வழக்கறிஞராக இருந்தால் சாதனை புரிவார், அதில் வெற்றி பெறுவார். இந்த வழக்கில் ஜோதிடராக இருந்தால் வாக்கு பலிதம் ஏற்பட்டு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல். ஆசிரியர் பெருமக்களுக்காக அவங்களுடைய திறமை பாராட்டும் விதமாக அமையும். இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே நேரத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய சூழலும் ஏற்படும். ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம், முயற்சி ஸ்தானம். அப்போ அவர் எடுக்கிற முயற்சிகள் தொழில் ரீதியாக பாருங்கள். 10ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக பார்க்கறதால தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உண்டு. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக இருந்து நல்ல ஒரு பலனை தந்த போதிலும் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறான்னு சொன்னால் 5ஆம் இடம் மனசுங்கிற இடம். இப்போ மனசு ஏதோ ஒரு அலபாயக்கூடிய ஒரு நிலை, அதாவது திருப்தி இருக்காது. என்னையா அது டென்ஷன் இருக்கும். ஒரு மனசு ஒரு சந்தோஷத்தை
சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு டென்ஷன், ஒரு பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகள் சரியாக படிக்கலை, இல்லை அவங்க படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இல்லை பூர்வீகத்தில் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு உங்களுக்கு அந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 6ஆம் இடத்துல உங்களுக்கு 6க்குடைய புதன் அமர்ந்திருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடல் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு கேது காம்பினேஷன் இருந்தாலே 2 விஷயம் அதில் சக்ஸஸ் ஆகுங்க. ஒன்று, நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைச்சி கோடீஸ்வர அந்தஸ்தை பெறும். இன்னொரு விஷயம், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் அதில் அதிக ஈடுபாடு செலுத்தி அதில் முன்னுக்கு வரக்கூடிய, இல்லை பேர் எடுக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார். புதனே உச்சம். இன்னும் குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் சொல்லவே தேவை. பத்திரிகை துறை, மீடியா துறை, வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், கணக்கர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இது போன்ற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜோதிட அன்பர்கள் கூட இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு வந்துட்டார். தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதால பிள்ளைகளால் வருமானம், படித்த பிள்ளைங்க வேலைக்கு போய் அவங்களால வருமானமும் வரும். பூர்வீக சொத்தின் மூலம் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய தருணமும் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இப்போது யோகமான ஒரு நிலை. அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கழிச்சு அதில் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 7க்குடையவன் ஆட்சி. அப்போது வாழ்க்கை துணை, அதாவது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி. ஸோ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்களும் உண்டு, அனுசரணை ஆதாயமும் உண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் மட்டுமல்ல, ஆதாயம் பெறக்கூடிய நிலை. 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்னும்போது நண்பர்களும் உங்களுக்கு ஆதாயமாக செயல்படுவார்கள். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு நிலையங்கள், அதாவது ஆர்டிஸ்ட், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பொற்காலம். சுக்கிரன்னா அவர் என்ன 12 மாதமாக இருக்க போகிறார், இப்போது 1 மாதம் தானே அவருக்கு. அதனால் அந்த 7ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில், 2க்கும் 7க்கும் உடைய அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால சூப்பரான ஒரு காலம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், ராசிநாதனான செவ்வாயும் பார்க்குறார். அப்போ தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்குறார், குருவும் பார்க்குறாருன்னா கோடி நன்மைகள். அதாவது தொழிலில் சாதாரணமாக ஒரு சுணக்கமாக இருந்த தொழில் சூடு பிடிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரப்போகிறது என்று சொல்லலாம். படித்து முடித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் நுழையணுமோ அங்கே வேலை கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க. இல்லை தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மற்றபடி இரும்பு சார்ந்த உபகரணங்கள், சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இரும்பு உபகரணங்கள் தான். அப்போது இவங்களுக்கெல்லாம் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், முதலாளிகள் அத்தனை பேர்களுக்கும் நல்லது நடக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும்.
10ஆம் இடத்து அதிபதி 11க்கு சென்று வக்ரம் பெற்றாலும் அற்புதமான ஒரு நிலை சாதிக்க போகிறீங்க. மற்றபடி 12இல் ராகு பகவான் இருக்கிறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் நலமோடும். ரிஷப ராசி கால புருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது தனது இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பீடம் ஏறுவது மிக சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சூழல். ராசியில் குரு பகவான் இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ல் ராகு. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பராக இருக்குங்க. ராசியில் குரு இருக்கார். கௌரவ புகழ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள், சூழல்கள் ஏற்படும். பத்தாக்குறைக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அது அவருடைய இன்னொரு வீடு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த கலைத்துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் சினிமா நடிகைகள், டெக்னீஷியன்கள், மியூசிக், வாய்ப்பாட்டு, டான்சர், ஃபைட்டர், எடிட்டர், இப்படி ஃபைனான்சியர், இப்போ சினிமா சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுவாங்க. வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் மாடுலர் கிச்சன் பண்ணுறாங்க, வீட்டை அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கலை நயம் மிக்க ஒரு வீடாக மாற்றுறாங்க. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் நிறைய இருக்காங்க. கலை நிபுணர்கள், கலையில் பல விஷயங்களை நிபுணத்துவம் பெற்றவங்க இருக்காங்க. சினிமா மட்டுமல்ல, தொலைக்காட்சி மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள். இப்படி அன்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதால, செவ்வாய் இல்லையா, அவர் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறதால வழக்கத்தை விட ஒரு மாறாக ஒரு வாக்கில் ஒரு ஸ்பீடு இருக்கும். வழக்கமாக சாதுரியமாக பேசுவீங்க, சாதிப்பீங்க. இப்போ பார்த்தா தடாலடியாக பேசி எதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம். அது நல்லதாகவும் நடக்கலாம், சொல்ல முடியாது. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதனால் இருந்தாலும் செவ்வாய் ஸ்பீடு இல்லையா, நிதானித்து பேசுபவர் அல்ல செவ்வாய். ஸ்பீடாக எடுத்த உடனே இப்போ டபுள்னு பொறிஞ்சி தள்ளக்கூடியவர். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். பிள்ளைகளுடைய கல்வி, படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். அதாவது வீடு வாடகை, இது மாதிரி ஷாப்பு இதெல்லாம் ரெண்ட்டு விட்ருப்பீங்க. அது டோர் போயிடுச்சு, அப்புறம் ஃப்ளோர் போயிடுச்சு, ஷட்ரு போயிடுச்சு, மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் மாற்றி கொடுக்கணும். இப்படி இது செலவு, இது சுப செலவு. வண்டி வாகனங்கள் இருக்கும், சவாரி அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கடைசியில் பார்த்தா பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்பட்டு பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும். எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி சுகஸ்தானம் கெடுகிறது. உங்களுக்கு சுகம் கெடுகிறது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்திங்கன்னா
ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரே வாரத்தில் காலி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். ஷட்டர் போயிடுச்சு, வீட்டுக்கு வந்து ஃப்ளோர் போயிடுச்சு, எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணும், ஒயர் வாங்கணும், ரிப்பேர் பண்ணி இது பண்ணணும், இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், குழா உடஞ்சிடுச்சு, இது போல் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நீங்கள் எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருங்கள். 5ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 5க்கும் உடைய புதன் உச்சநிலை பெறுகிறார். அது மட்டும் இல்லை, குரு பார்வையில் இருக்கார். அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. படிக்கிற பிள்ளைகள் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கணக்கர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம், சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, சூப்பராக இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா சந்தோஷம்தான். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலை. மற்றபடி 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும், இப்படி சொல்லலாம். 7ஆம் இடம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். நண்பர்களால் ஆதாயம் பிறக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவ அது வந்து பெரிய பேருதவியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் அதாவது ரொம்ப சிறந்து விளங்க போகிறீங்க. உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். ப்ரமோஷன், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை தரும். தொழிலில் ஒரு அசாதாரணமான, அதாவது பெரிய லெவலில் சிம்பிளாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க, பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க, ரெட்டிப்பு வருமானம் வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை அதிபதி 10இல் வக்ரம் பெற்றாலும் உங்களை இப்போ இந்த நிலை என்ன அப்படின்னாக்கா அதிக உழைப்பு இருக்குங்க. 10ஆம் இடத்துல 10 குடையவன் இருக்கிறது சிறப்பு. ஆனால் வக்ரமாக இருக்கிறதால அதிக உழைப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ எதையுமே வந்து நீங்கள் போராடி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. திருவருளும் குருவருளும் நிறைந்து இருப்பதால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், ராகு பகவான் 11ல் இருக்கார். சூப்பர். 11ல் ராகு இருக்குது, கொடுத்து வைக்கணும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்குறதால உங்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்கும், எல்லாம் இருக்குது. ஆனால் 12ஆம் வீட்டை சனி பார்க்குறதால டென்ஷன் இருக்கும், தூங்க மாட்டீங்க, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. மற்றபடி அற்புதமான ஒரு வாரம். இந்த ரிஷவராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் தனது இன்னொரு வீடான கன்னியில்
ஆட்சி உச்சநிலை பெற்றிருக்கிறார், சிறப்பாக இருக்கிறார். இப்போ ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு. ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். வழக்கத்தை விட கொஞ்சம் மாறாக கொஞ்சம் துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக இருப்பீங்க. கொஞ்சம் உங்கள் வழக்கமான பாணியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீடு வழக்கத்தை விட ஸ்பீடு வேண்டாம். எல்லாம் செவ்வாய் இருந்ததுன்னு சொன்னால் துருன்னு ஆக்டிவாக இருப்பீங்க. மற்றபடி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வார கிரகங்கள் பாருங்கள், 7ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். பாம்பு ராகுவே இருக்கிறார். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி 12க்கு வந்துட்டார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம். அதாவது ராசிநாதன் உச்சமடைவது மிக மிக சிறப்புங்க. இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். நினைச்சதை சாதிக்க முடியும், பேர் எடுக்க முடியும், புகழ் பெற முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக இந்த பத்திரிகை மீடியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. இந்த புதன் உச்சம் பெற்று தன்னுடைய 10ஆம் வீட்டை இன்னும் 10ஆம் வீட்டை பார்க்குறதால தொழிலில், உத்தியோகத்தில் அதற்காக தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு பத்திரிகை துறையிலே நுழையணும், இல்லை மீடியா துறையில் போகணும், எந்த துறையில் போகணுமோ அந்த துறைக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது சூரியன் 3ஆம் இடத்து அதிபதி 4இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 3ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். எடுக்கிற முயற்சி காலதாமதமாகும், ஆனாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 4ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு சிலர் வீடு விற்கலை, மனம் விற்கலை, அதுக்காக காத்துட்ருக்கேன், 2 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நடக்கலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அந்த வீடு வாசல் விற்கக்கூடிய நேரம். வீடு வாசல் அமையணும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்க ஒரு சாரர். அவங்களுக்கு நல்ல இடமா குதிர்பாடாகக்கூடிய ஒரு நிலை. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. கேதுவை குரு பார்த்தாலே கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருப்பவர்களுக்கு செல்வாக்கினை பெறக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 5இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடும். இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். பிள்ளைகளால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, பூர்வீக சொத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் 100% இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அது கண்டிப்பாக கிடைக்கிதுன்னு சொன்னால் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் என்று அர்த்தம். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
வெற்றி ஸ்தானம். அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கைகூடும், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி குரு 12ஆம் இடத்தில் இருப்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படின்னா அவங்க பிறந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம், ப்ராப்பர்ட்டி வைஸ் விற்று ஏதாவது காசு பணம் கொண்டு வரலாம், அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் கிடைக்கும். அதாவது 8ஆம் இடம் என்பது இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறாங்க பாருங்கள், இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டில் போய் பிஹெச்டி பண்ணுவாங்க, இல்லை இங்கே கூட ஆராய்ச்சி கல்வி எம்ஃபில் பிஹெச்டி பண்ணலாம். இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து வக்ரகதியில் இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், இன்னல்கள், எதிர்ப்புகள் வரலாம். பங்காளிங்களுக்கு உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். தொழிலில் கேட்குற இடத்துல கடன் வாங்கி கடனும் கிடைக்கும், அது தொழிலில் போடுங்க, ரெட்டிப்பு வருமானம் வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். இந்த சனி பகவான் இந்த ராகு 10ல் இருந்தால் தொழிலில் அமக்கலமாக சம்பாதிக்கலாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எந்த தொழிலையும் நீங்கள் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை. 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருப்பது தொழில் ரீதியாக செலவு பண்ணுவீங்க, தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருந்தால் அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? இருந்த போதிலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி, சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் கடகராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், ரொம்ப அமக்கலமாக இருக்கார், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ல் ராகு இருக்கார், வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடம் கணவன் மனைவி நட்பு வட்டாரங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குறது மிக மிக சிறப்பு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். 8ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பது கெடுபலனை தரமாட்டார், மாறாக நல்ல பலனை, சூப்பரான பலனையே வாரி வழங்கக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார். ஆகையால் மொத்த கிரகங்களும் இந்த கடகராசிக்கு சாதகமாக செயல்படுவதால் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு சந்தோஷகரமான சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக. 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் குரு இருந்து நல்ல ஒரு பணப்புழக்கம், எங்கே திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் பண வருவாய், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை.
அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து, வண்டி வாகனங்கள், அப்புறம் சொத்து பத்துக்களால் வருமானம், பிள்ளைகளால் வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, பேங்க்கில் போட்டிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி பல வகையில் இருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். எப்போவுமே இந்த 2ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னா குடும்பத்தை நல்லா பிரிக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எல்லாரையும் பிரிச்சிடாது. கணவன் மனைவி பிரியணும் இவங்க அப்படின்னு ஜாதகத்தில் அமைப்பு இருந்து இவங்களை ஈஸியாக பிரிக்க வச்சிடும். மற்றவங்கள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஓடும். அதனால் இது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு கூட வரலாம். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா சண்டைக்கு நிற்பாங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்க பங்குக்கு இவங்களும் பார்த்திங்கன்னா சண்டைக்கு நிற்பாங்க. எச்சரிக்கையாக இருங்க. அதை விட தாண்டி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பணம் வருது, யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்தா வேண்டாம், கொடுக்கவே கொடுக்காதீங்க. மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி புதன் உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ல் இருந்து குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க. எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அதை விட முக்கியம், இந்த புதனுடைய வீடாக இருக்கிறதால இந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ல் இருப்பது மிக மிக சிறப்பு. வீடு வாசல் அமையலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான அழகான வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டம் அமைகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம கார் வாங்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு 2 வீலர் இல்லை 4 வீலரே வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால வீடு வாசல் கட்டினாலும் இன்னும் சூப்பராக அழகு கலைநயமிக்க வீடாக மாற்றுவீங்க அதை அப்படின்னு சொல்லணும். இப்படி 4ஆம் இடம் கல்வி ஸ்தானமாக இருக்கிறதால பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். உங்களுக்கு நீங்களும் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகம் 100% கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கலன்னு, அதாவது இது வரைக்கும் உங்கள் பங்கு பிரிச்சிக்கலன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். கடகராசி அன்பர்கள் பயப்படவே வேணாம். அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு இந்த காலகட்டம் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாரம். 5ஆம் இடம் ரொம்ப சந்தோஷத்தில் மிதக்க போகிறீங்க, இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். சந்தோஷமான ஒரு வாரம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். கூட்டுத்தொழில் செய்கிறவர்கள், கூட்டாளிகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். மொத்தத்தில் உங்கள் பிள்ளைங்க வெளிநாடு போகிறாங்களா, தாராளமாக அனுப்புங்க. நல்லா
அவங்க படிக்கிறதுக்கு போனாலும் சரி, இல்லை உயர்கல்வி அதாவது உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, அவங்க சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது இந்த வாரம். அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். யார் ஒருவனுக்கு சனி 10ஆம் இடத்தை பார்த்தால் மேலாமணிக்காக இருக்க முடியாது. சின்சியாரிட்டி, டெடிகேஷன் வேணும். நிர்வாக தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வேலை பார்க்கணும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க தயாராக இருக்கணும். அப்போ நீங்கள் அதிகப்படியான உழைப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான லாபம் கண்டிப்பாக வரத்தானே வரும். அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகத்துலேயும் அதிகப்படியான ஒரு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலும் இந்த காலம் அற்புதமான காலம். நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் கன்னியில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்மராசி. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குங்க. அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறார். 2-11 புதனும் 2ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பீடம். 10ல் இருக்கும் குரு பகவான் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. குரு பார்வை கோடி நன்மை. ஆதலால் இந்த வாரம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான, ஒரு அமக்கலமான, சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றாலும் கூட ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்காது. மற்றபடி இந்த தேக ஆரோக்கியம் கூட கொஞ்சம் அக்கறை தேவை. அதில் ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஸ்தானாதிபதி உச்சநிலை பெற்று தனக்காரகன் பார்வையோடு இருக்கிறார். அப்பாடா, சூப்பரியா. அதாவது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு வருமானம் வரும், பணம் வருவாய் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த காசு பணம் இப்போ கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய நிலை. புதன் உச்சநிலை வருவதால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க இன்னும் பிற, அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கணக்கர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்க போகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலக்கட்டும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது என்பது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் ரொம்ப சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம்.
பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். இந்த அழகு நிலையங்கள் வச்சு நடத்துகிறவங்க, ஒப்பனை கலைஞர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்ட் டைரக்டர்ஸ், ஓவியர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. 4ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு குரு பார்வையில் இருக்கிறது. இது நாள் வரைக்கும் சொத்து பத்து வீடு விற்கலை, மனம் விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விலைக்கு போகும். வீடு அமையணும், ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல இடமா குதிர்பாடு ஆகும். படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் அதாவது வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க அதில் முனைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இல்லை ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாகத்தான் இது அமைகிறது. 5ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கிறார், சூப்பராக இருக்கார். அப்போ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால, அதாவது கெடுதலை செய்யக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் அதற்கு மாறாக, கெடுபலனுக்கு மாறாக நல்ல பலனையே தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் பண்ணாங்களோ இப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். மற்றபடி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை. இல்லைன்னா அசிங்க அவமானங்கள் ஏற்படும். உங்கள் வீட்டு காசு பணம் செலவாகும், நேரம் செலவாகும், அசிங்க அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையோடு இருங்கள். அனாவசியமாக அடுத்தவங்கிட்ட பூசிக்காதீங்க, தூசிக்காதீங்க. இந்த 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தகப்பன் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பங்காளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. மற்றபடி 10ல் குரு தொழில் நிமித்தமாக சாதிக்கக்கூடிய நேரம். அதனால் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அரசு துறையோ தனியார் துறையிலையோ இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான சலுகைகள், ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது செவ்வாய் 11ல் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. இந்த ராசியை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. மற்றபடி பொருள் வருவாய், பண வருவாய் அமக்கலமாக இருக்குங்க. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் ஆட்சி உச்ச நிலையில் இருக்கிறார். அது மட்டுமா, குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பருங்க. ராசிநாதன் ராசியில் இருப்பது அற்புதமான ஒரு சூழல். அதை தாண்டி குரு பார்ப்பது இன்னும் ஒரு பிரமாதமான ஒரு செயல். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள்
சுமாரான பலனை தரப்போகிறதா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா அப்படின்னா சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இன்னும் பிற கணக்கர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம், பொற்காலம், சாதிக்கக்கூடிய நேரம். அதாவது வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், ரொம்ப பிரமாதமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு நேரம் ராசிநாதன். ஏன்னா 12 மாதமாக அங்கே வந்து உட்கார போகிறாரு, 1 மாதம்தான் இருக்கிறார். இருக்கிற காலம் குரு பார்வையில் இருக்கிறதால இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லணும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். பாருங்கள், ராசியை குரு பார்த்தாலே கேதுவை குரு பார்க்கிறார். ஞானகாரகன். ஏற்கனவே இந்த கன்னி ராசி அன்பர்கள் கழுவுற மீனில் நழுவுற மீன் கெட்டிக்கார ஆளுங்க, சாதிக்கு பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் சாதுரியமானவர்கள். புதனுடைய ஆதிக்கம் இல்லையா, இன்னும் கேது வேறு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது. ஞானகாரகன். இந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஆன்மீக பணியாளர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், மகான்கள், சித்தர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம், சாதிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2இல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். சூப்பருங்க. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக பிரமாதமாக படிக்கக்கூடிய காலம். முதல்ல குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதம். கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் வங்கி பணியாளர்கள், அதையும் தாண்டி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் பணியாளர்கள், செல்ஃப் ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள், நகை உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், துணி உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், மாடுலர் கிச்சன், ஆர்ட் டைரக்டர், ஓவியம் வரைபவர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம். 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. முயற்சி எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அல்லது செவ்வாய் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் நிறைய வருது. சொத்து பத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, இப்படி சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைகிறது. மொத்தத்தில் 7 ராகு இருக்கிறதால என்ன ஒரு நிலைன்னா, குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே சில சண்டைகள், சச்சரவுகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கமோ அவமானமோ ஏற்படலாம். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல், வயசானவர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம்.
ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி குருவருளும் திருவருளும் சிறந்து நிறைந்து விளங்குவதால் இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு வாரம், பாக்கியமான ஒரு வாரம். வெளிநாட்டுக்கு போகிறீங்க, உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், ரசாயன பிரிவில் பணியாற்றுபவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான காலம் என்று சொன்னாலும் கூட சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, இரவு தூக்கம் என்பது இருக்காது. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் உச்ச நிலையில் இருப்பதால் நீங்கள் சந்தோஷத்தின் உச்சியில் இருப்பீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி இடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் அவங்களோட வீட்டில் அவங்க ஆட்சியாக இருக்கிறாங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு அற்புதமான நேரம் எதுவுமே இல்லை. கோலோச்சக்கூடிய ஒரு டைம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் காட்டில் மழை, நினச்சதை சாதிக்க முடியும், நினைக்காத விஷயங்களும் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது. அதில் குறிப்பாக சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது அழகு நிலையங்கள், ஒப்பனை கலைஞர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், அதை வீட்டை அலங்காரம் செய்பவர்கள், பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டுகள், இவங்கெல்லாம் அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைச்சி மற்றவர்களால் பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு தருணம். சுக்கிரன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி, மற்றபடி துணி உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், அதுக்கப்புறம் நகை உற்பத்தியாளர்கள், நகை வியாபாரிகள், இவங்க எல்லாருக்கும் கூட ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், தனியார் ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க, இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே சாதிக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையான காலத்தை வெல்லக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. 2ஆம் இடத்தை தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் எல்லாமே நடக்கும். அற்புதமாக சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு நிலை 2ஆம் இடம் அப்படின்னும்போது. 7க்குடைய செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்லா தான் இருக்கார். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதரவு, கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லணும். அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய நிலையும் இருக்கிறது. 3ஆம் இடத்து அதிபதி குரு 8க்கு போயிட்டார். இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்தை அவர் குரு பார்க்கிறார். மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் வழி சொந்தங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. 4ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்பது வீடு வாசல் வாங்குவது குறித்து வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான முனைப்போடு இறங்குவீர்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 4ஆம் இடம் என்பது அதுதான். பிள்ளைகளுடைய கல்வி,
சொத்து பத்து வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் வக்ர கதியில் இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நிலைகளிலும் திருப்திகரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலில் அப்படியே டல்லாக தான் இருப்பீங்க. ஏன்னா 5 சனி ஆட்சி பீடம் தான், ஆனால் வக்ரமாக இருக்கார்ல, இப்போ மகிழ்ச்சி இருக்காது. மற்றதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். சாதிக்கக்கூடிய நேரம், மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நேரம்தான், ஆனால் மகிழ்ச்சி என்பது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கு ஜாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். வெற்றி பெறுறீங்க. 6ஆம் இடத்துல ராகு வெற்றி ஸ்தானம், அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய இடம். ஆனாலும் கூட 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி கருத்து வேறுபாடு வரலாம். நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய், ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். ரொம்ப சிறப்பான காலம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி? ஒன்று, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அதில் ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம். அடுத்தது, அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களால் பாக்கியமான சூழல், நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். அல்லது லாபம் கிடைத்தாலும் ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும், கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உச்ச நிலையில் இருப்பது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், சினிமா தொலைக்காட்சி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரிய பெருமக்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், அதையும் தாண்டி ஜோதிட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பணியாளர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். 23, 24 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு கொஞ்சம் சொல்லிக்கிங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானமாக இருந்த போதிலும் இந்த ராசிநாதன் 8ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். மிக எடுக்கின்ற முயற்சிகளில் திருவினையாக்கும் என்று சொல்லலாம்.
விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்த்தால் மிக மிக சூப்பராக இருக்கும் என்று சொல்லலாம். முதல் காரணம், 7ஆம் இடத்தில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு. அவர் 2ஆம் இடத்துக்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்று 7ஆம் இடத்தில் இருந்து ஸ்தானபலம் பெறுகிறார். அப்போ 7ஆம் இடத்தை கண்ணியமாக்குகிறார், அதாவது அற்புதமாக்குகிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். சூப்பர். ஒருத்தருக்கு அன்னோன்யம், அண்டர்ஸ்டாண்டிங், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அது மட்டுமா, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பார்க்குற இடம், சொந்தம், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது. அது மட்டுமா, குரு பார்வை கோடி நன்மை. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ 7ல் குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் குரு பலன் இருக்கா? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பலன் இருக்குது. ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த செயலுக்கு அது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அற்புதமான நிலை. உங்களுக்கு பாருங்கள், ராசியை குரு பார்க்குறார். இந்த ராசியில் சந்திரன் நீச்சம் அடைகிற இடம். இந்த நீச்சம் அடைகிற இடம் அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் கொஞ்சம் குழப்பவாதிகள். தங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்புவாங்க, அநியாயத்துக்கு குழப்புவாங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை. குழப்பத்துக்கு இடமில்லை. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில், உத்தியோகத்தில் முனைப்போடு இருந்து அதில் சாதிக்கக்கூடிய தருணமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இமாலய வெற்றியை பெறப்போகிறீர்கள். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் ஏற்படும், ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி போய்கொண்டிருக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தல்வாய், சத்திரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு சாதிக்கக்கூடிய நேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவானே வக்ரகதியில் இருக்கிறதால எதிர்மறையான பலன்கள், தீய பலன்களை தருவதற்கு மாறாக நல்ல பலனையே தரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. இருந்த போதிலும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வெளியில் போகும்போது சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. மற்றபடி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும், எதிர்ப்புகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம், ஏன்னா 3ஆம் பார்வை 3-11 ராகுக்கு பார்வை. அப்போ ஒரு 7ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம்.
6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். ருணரோக சத்ருஸ்தானம் என்பது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். எதிரின்னா மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாக இருக்கலாம். யார் எதிரின்னே தெரியாது, அவங்களால பிரச்சனை வரும். உங்கள் வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். செலவுகள் ஏற்படும். கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 7ஆம் இடத்துல குரு சூப்பருங்க, அற்புதம். இந்த விருச்சிக ராசிக்கு இது ஒன்றே போதுங்க. சாதிக்கக்கூடிய நேரம். சென்றவிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்ற நிலை இருந்தது இது நாள் வரைக்கும். இப்போ குரு அங்கே வந்ததுக்கப்புறம் சென்றவிடமெல்லாம் சிறப்பு. உங்களை அதாவது உச்சி குளிர உங்களை வரவேற்பாங்க, மெச்சுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ல் குரு இருக்குது, சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது என்ன அப்படின்னாக்கா எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. சொந்த தொழில் பண்ணாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, சின்சியாரிட்டி, டெடிகேஷன். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல். அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக உண்டு தானே. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ல் இருக்கார். அப்போது அரசு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் போன்ற நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடைபெறும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது லாபம், எண்ணிய செயல், ஈடேறுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் 11க்குடைய புதன் 11ல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால், 11க்குடையவன் 11ல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள் இவங்க சிறப்பாக இருப்பாங்க. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கிறவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். அவங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், அரசாங்க ஊழியர்களுக்கு பொற்காலம். உங்கள் தந்தைக்கும் ஒரு அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு 24, 25, 26 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான நேரம். நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்து கொண்டிருக்கிறார். மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி. தனுர் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை. 6ஆம் இடத்தில் இரு ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். 4ல் ராகு பகவான் இருக்கார். 7க்குடைய புதன் 10ல் உச்சம். 10ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். அப்போது 9க்குடைய சூரியன் 10ல் புதனோடு இணைந்து குரு பார்வையில் இருப்பது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மனைவி சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில், உத்தியோகம் எதுவாக இருந்த போதிலும் சூப்பரான நேரங்க. சாதிக்கக்கூடிய நேரம். எந்த இடர்பாடுகளும் இன்றி அருமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். பாருங்கள், ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். இல்லை பிறந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ, ஜுவல்ஸோ, நிலம் விற்ற காசு அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். 7ஆம் இடத்தை அதிபதியை குரு பார்க்கிறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். நண்பர்களால் ஆதரவு,
கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. 10ஆம் இடத்து அதிபதி புதன் 10க்கும் அது ஆதிபத்தியம் உடையவர். அப்போ ஆட்சி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால், அப்போ தொழில் பண்ணுறக்கூடிய அன்பர்கள், புதன் நாளே தொழில் தானங்க. அப்போ தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இமாலய வளர்ச்சியை பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் இல்லாத நிலை இருந்து இப்போது புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானம் தொழிலில் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விருத்தி பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், அற்புதமாக இருக்கும். குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லோருக்கும் ஒரு அற்புதமான காலம், சாதிக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை பெறுவார்கள். சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப, அதாவது ஒரு சிலர் சம்பளம் இல்லாமல் கௌரவமாக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப பேரு புகழ் அந்தஸ்து உயரும், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தந்தையால் யோக பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு நிலை, தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும், தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள் தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இரட்டிப்பு வருமானம் கிடைக்க போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். அற்புதமான நேரம் பாருங்கள். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்க 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. அப்போ நல்ல வருமானம் கண்டிப்பாக வரப்போகுது. அதாவது திரும்பிய திசையெல்லாம் வருமானம் வரும். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, பேங்க் எஃப்டியில் போட்டிருப்பீங்க, இல்லை மனைவி வழியால் வருமானம், கணவர் வழியால், பிள்ளைகள் மூலம், அசையா சொத்துக்கள் மூலம், வண்டி வாகனங்கள் மூலம், இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் குவிய போகிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய நிலையும் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் ஆனாலும் அது வெற்றி, 100% வெற்றி பெறுவது சின்னம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடத்துல ராகு, மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் சில பிரச்சனைகள் வரலாம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஆனால் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களான்னா நல்லா படிப்பாங்க. மற்றபடி சொத்து பத்து வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கும் இந்த ராகு பகவான். அப்போது கொஞ்சம் லிமிட்டடாக உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி இடமோ பூமியோ வீடோ வாங்குங்க. ஏன்னா இந்த ராகு பகவான் அளவுக்கு மீறி ஆசையை கொடுத்து வாங்க வைப்பார். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் கூட பழசு விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், ரிப்பேர் பண்ணி செலவு பண்ணக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், எதிர்ப்புகள் வரலாம். அல்லது பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம். பூர்வீகத்தில் உங்கள் சொத்து யாராவது ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தோடு
டாக்குமெண்ட்டோடு எடுத்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு பின் பாயிண்ட்டு கூட வராது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் சந்தோஷமாக இருந்தாலும், அதாவது எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் முகத்தில் சந்தோஷம் இருக்காது. அதில் குறிப்பாக சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இடங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 5ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் வருமானம் கிடைக்கும். அதாவது பூர்வீக சொத்து மூலம் வருமானம் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு தந்தையினுடைய தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த தனு ராசியில் பிறந்தவர்கள் 26, 27, 28 சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. எல்லா ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. 7 சனி ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க திண்டாட்டம்னு சொல்கிறீங்க, ராசிநாதன் வந்தால் ராசிக்கு நல்லது தானே. ஆமாம்மா, 27 வருஷம் கழிச்சு வரார். அப்போ அவர் கண்டிப்பாக நல்லது செய்யத்தான் போகிறார். நல்லதும் செய்வார். ஒரு 20% 7 சனி நடக்கிறது. அதுவும் முதல் ரவுண்டு அப்படின்னா 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு அவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும். செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான் நல்லது பண்ணிட்டு போகும். மொத்தத்தில் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா. சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். 7 சனி நடக்கிறவங்க, அதாவது மகர கும்ப மீன ராசிகளுக்கு 7 சனி. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராசிநாதன் இந்த ராசிக்கு அமர்கிறார் அப்படின்னா பயங்கர ஒரு விசேஷம். அதாவது நினைத்த காரியங்கள் கைகூடும். என்னென்ன நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் ராசியை குரு பார்க்குறார். 7 சனி நடந்தால் ஒரு தெளிவில்லாத சூழல் இருக்கும். மந்திரிச்சூட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. ஆனால் ராசியை குரு பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உண்மையாக ஒழிக்கக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி என்பவர்கள். அதெல்லாம் சனி பகவான் ஒன்றும் பண்ணாது. பயப்படவே வேணாம் 7 சனிக்கெல்லாம். இருந்த போதிலும் இழந்த கௌரவம், புகழ், அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு தருணம். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். பணம் பல வகையில் பையை நிரப்பினாலும் சனி பகவான் 2ல் வக்ரகதியில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. குடும்பத்தில் 7 சனி வந்தாலே சண்டை வரும், சச்சரவு வரும். இதை தாண்டி வயசானவங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, கைகால் வலி, முட்டு வலி இப்படி வரும். நடக்க முடியாது. ஆனால்
இந்த 7.5 சனி அப்படின்னா குடும்பத்தில் வேறு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதை தொட்டாலும் சாக்கடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பல அற்புதங்கள் நடக்கும், சாதிப்பீங்க. வெளிநாடு போகணும், உயர்கல்விக்காக போகணும், உத்தியோகத்துக்காக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க. சாதிக்கக்கூடிய நேரம், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம். அது மட்டுமல்ல, உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று செலவினங்கள் ஏற்படும். அல்லது தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை ஒரே வாரத்தில் காலி பண்ணிடுவீங்க. எது ரொம்ப எசென்ஷியல், அதாவது உங்களுக்கு என்ன பண்ணணும், இது ஒயர் போயிடுச்சா ஒயர் மாற்றணுமா, இல்லை குழா போயிடுச்சா, இல்லை தாழ்பால் போயிடுச்சா, எது கம்பல்சரி, அதாவது ரொம்ப நெசசிட்டியாக செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் செலவு ரெட்டிப்பாகும். உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். மற்றபடி இந்த அஞ்சல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னுவாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம் இது. பூர்வீக சொத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அங்கே வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, தோட்டத்துறவு, வேலி போட, இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்க. குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான காலம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போது கடன் காட்சிகள் வாங்கியாவது ஒரு இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். செலவுகள் வைக்கும். நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எங்கே போனாலும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பார்த்த உடனே தினசாக மூஞ்சி திருப்பிப்பாங்க. எல்லோரும் எதிர்ப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது சமூகம், டோட்டல் சமூகத்தை சார்ந்தது. கணவனுக்கு மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், சமூகம் எல்லாமே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி 8ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறது. இந்த எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, வெளிநாட்டில் போய் படிப்பாங்க, இல்லை உள்நாட்டில் கூட படிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். சூரியன், புதன், புதாதித்ய யோகம் இருப்பது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், இவங்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஈடுபாடு பண்ணி நல்ல பேரு புகழ் எடுப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுமே ஒழிய 10ல் உங்களுக்கு 10க்குடைய சுக்கிரன் இருக்கார். கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், தனியார் துறையில் இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு,
ஃபைனான்ஸு, இப்படி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான காலம். மற்றபடி நினச்சதை சாதிக்க போகிறீங்க. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். நினைத்த காரியம் கைகூடும். இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. 29ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? 4ஆம் இடத்தில் குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பார்க்குது. 2ல் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துக்கு சென்று குரு பார்வையில் இருக்கார். 8க்குடைய புதன் உச்சநிலை பெற்று குரு பார்வை பெறுகிறார். மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியில் ராசிநாதன் இருப்பது மிக மிக சிறப்பு. இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கார். அதனால் சில நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராகு உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 2ல் இருக்கக்கூடிய ராகு நல்லது செய்வார், நல்ல பண வரவை பொருள் வரவை தருவார். இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்வதில் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், வீட்டில் வெளியில் நட்பு வட்டாரங்களில் அனுசரித்து தான் பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக மாறிவிடும். இந்த 2ல் ராகு இருந்தாலே குடும்பத்தை பிரிச்சிடும், எல்லாரையும் பிரிச்சிடும்னு பயந்துடாதீங்க. யாருக்கெல்லாம் குடும்பம் பிரியணும்னு இருந்தாலே அவங்கள இந்த 2ல் இருக்கக்கூடிய ராகு பிரிச்சிடுவார். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தில் பண வரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இப்போ இடம் மாறி வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, குடிக்குழி வாடகைக்கு போகிறீங்கன்னா அங்கே 5000த்துக்கு வாடகைக்கு போனால் அங்கே 8000த்துக்கு போவீங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார், வருமானத்தையும் தருவார், செலவினங்களையும் ஏற்படுத்துவார். மற்றபடி 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இளைய சகோதரிகளுக்கு இல்லை சகோதரர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். இந்த பிபிஓ லைனில் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 4ஆம் இடத்துல குரு மாத்ரு ஸ்தானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்பவே நல்லா போகும், ஒன்றும் எந்த குறையும் இல்லை. ஒரு சிலர் வீடு வாங்க, இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட் வாங்க உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படும். அற்புதமான நேரம், குதிர்பாடாகும். ஒரு சிலர் வண்டி வாகனங்களை பழசு விற்றுட்டு புதுசு வாங்கிறதோ இல்லை புதுசே வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம். பிள்ளைகளை ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கக்கூடிய இல்லை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் நல்லது பண்ணுறேன்னு பண்ணி கடைசியில் அவங்களால உபத்திரவும் ஆகக்கூடாது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால்
வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்து அதிபதி புதன் 8இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. வெளிநாட்டில் படித்தாலும் சரி, உள்நாட்டில் படித்தாலும் சரி, ஆராய்ச்சி கல்விக்கு படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது அற்புதமான நேரம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை இவங்களுக்கு, இதில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான நேரம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்ன திரை, பெரிய திரை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், காலம் அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க, மாடுலர் கிச்சன், கலைநயமிக்க ஒரு பங்களாவை உருவாக்குறது, ஆர்டிஸ்ட்டு, ரைட்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, அரசு கருவூலம், நகை வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் இவங்க எல்லாருக்கும், மியூசிக், டான்ஸு, நாட்டியம், பரதநாட்டியம் இதில் ஈடுபாடு உள்ளவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான நேரம். இதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம். தொழில், உத்தியோகம் சிறப்பாக செல்லும். வழக்கத்தை விட மாறா. நீங்கள் ஏனோ தானோன்னு இப்போ நடைபாதையில் ஒரு கடை வச்சுருக்காங்க, ஏனோ தானோன்னு உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா நல்லா வியாபாரம் ஆகும். ஏன்னா நேரம் ஒரு மனுஷனை தூக்கி வர்றதே டைம் தானேங்க. அப்போ நேரம் நல்லா இருக்கும்போது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் இன்னும் சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருந்து வேலை பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம். அதே அரசாங்க ஊழியர்களுக்கு அற்புதமான நேரம். உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதுலேயும் சேர்ந்து பணியாற்றுவீங்க. இல்லை ஒரு சிலர் கடைகண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது அப்படின்னு சொல்லணும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் லக்னத்தை, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம், அதாவது அதை வாங்கிறது, கைமாற்றி விடுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தரும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். வளமோடும் நலமோடும். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. பூரட்டாதி 4ஆம் பாகம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கி. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கார். முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய இடம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ அவர் அங்கிருந்து ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் பார்க்கின்ற இடம் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், அற்புதமான இடங்களை பார்க்கிறார். இப்போ பார்க்குறதால என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம், நண்பர்கள், மனைவி போன்ற விஷயங்களில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியில் ராகு பகவான் இருக்கார். ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். என்ன ஆசிலேஷன் மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க.
அதாவது அப்பப்போ உங்களுடைய மூடு மாறும், நினைவுகள் அதாவது எண்ணங்கள் மாறும். அப்போது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி எடுத்தோமா, அதை டிக்ளேர் பண்ணோமா, முடிவு பண்ணோமான்னு இல்லாமல் பிரம்மாண்டத்தை நோக்கி இன்னும் இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும், இதை விட பெட்டராக பண்ணணும்னு பிரம்மாண்டத்தை நோக்கி போய் அதை முடிக்காமலே விட்டுருவீங்க. அது கூட ஒரு மைனஸ் தான். ஆனால் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். டெஃபினட்டாக நான் ரொம்ப வெளிநாடு போகிறீங்க, உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போது வெளிநாடு போகணும்னு இருக்குது சொல்லுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்களை அனுப்பி வச்சுருவார். தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம். அது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக கூட போகலாம். எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தை நல்லாவே பிரிச்சிடும். இப்போ எல்லாரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்கன்னு பயந்துடாதீங்க. அவங்க ஜனனகால ஜாதகத்தில் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அந்த சனி பகவான் பிரித்து வச்சுருவார். இல்லைன்னா சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும். அப்படித்தான், அப்படி எடுத்துக்க வேண்டும். ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு பிரச்சனையாகி பஞ்சாயத்து, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய நிலை வரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார் பாருங்கள். பண வரவு என்பது மிக மிக அற்புதமாக இருக்கும். பண வரவு என்பது மிக மிக அற்புதமாக இருக்கும். அப்போது இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால யாரோ கேட்டாங்க, சொந்தக்காரர் கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி வராது. கொடுத்த பணம் வசூலாகாது. அதாவது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஒரு வாக்கு வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது இது 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால ஏதோ ஒரு வார்த்தையால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இல்லை வெளியில் எங்கேயும் புது வட்டார பழக்க வழக்கங்களையும் சரி, நட்பு வட்டாரங்களையும் சரி பார்த்து பேசணும். இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்படும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்காது. அவங்கள ரொம்ப மக்கர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரூ பண்ணி அவங்கள படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வாக்கு தனம் அது எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஒரு சில இடத்துலேருந்து காசு பணம் வரும் அப்படின்னு. காசு பணம் வர வேண்டிய காசு பணம் வராது. வருமானங்கள் வரும், நிறைய வரும், அது வேறு விஷயம். கொடுத்த பணம் வர வேண்டிய காசு பணம் வசூலாகுமானா வசூலாகாது. குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டுமில்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் வீடே சண்டை சச்சரவுன்னு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகுது. அற்புதமான காலம். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அற்புதங்க, பூமிக்காரகன். அப்போது இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது நல்ல லாபம் கிடைக்கும், சேவிங்ஸ் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் உயரும். அப்போது உங்களுக்கு ஏதோ இடம் வாங்க, பூமி வாங்க, சொத்து பத்துக்கள் வாங்க, தோட்டத்துறவுகள் வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு நிலையில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு அதே சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறதால எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது கூட உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கலாம். அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும்.
பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. புதன் உச்சம். அதை விட ஒரு பியூட்டி என்னன்னா குரு பார்வையில் இருக்கார். அப்போது பத்திரிகை துறை, மீடியா துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், ஆனால் கணவன் மனைவி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். நண்பர்களால் ஆதரவு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தையால் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய நிலை இல்லை. எல்லாம் சாதாரணமாக நீங்கள் எப்போவோ முடித்து வச்ச காரியங்கள் கூட இப்போ அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 12ல் சனி இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். செலவினங்கள் ஏற்படும். உங்களுக்கு 7 சனி நடக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா. சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து. மற்றபடி துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.